முடியல சொன்னா சித்திரம் போயிருது. சரி, அதனால அதை எப்படி தொழுகிறது? சகோதரி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வித்திரு இரவிலே வித்திரு தொழுதற்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகையை தொழலாமா? இரவுல இஷா தொழுகை தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், அப்புறம் வித்திர நம்ம தொழுது முடிச்சிடுறோம். அப்புறம் சஹருடைய நேரத்தில் இல்ல இரவுல இடையில எந்திரித்து தொழுகும் போது தஹஜ்ஜத்தை நாம் தொழுது கொள்ளலாமான்னு கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்ன, இஜ்அலு ஆஹிரி ஸலாத்திக்கும் மினல் லைலி அல் வித்ரா, இரவுல உங்களுடைய தொழுகையினுடைய கடைசியாக வித்திரை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வித்திரு தொழுகதா கடைசி தொழுகையாக நாம் என்ன செய்ய வேணும், ஆக்கிடணும். அதனால நம்ம இரவுல எழுந்து தொழுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நம்ம இஷா தொழுதுட்டு சுன்னத் தொழுதுட்டு என்ன செய்யணும், உறங்கிடணும். உறங்கி எழுந்ததற்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுது விட்டு இறுதியாக வித்திரை தொழுது முடிக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இல்லை, நம்மளால் எழுந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களானால் என்ன செய்யலாம், வித்திரை இஷா தொழுகை முடித்ததற்கு பிறகு வித்திரை தொழுது விட்டு நீங்கள் உறங்கிக் கொள்ளலாம். இப்போ நம்ம எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வித்திரை நான் தொழுதுட்டேன், அப்ப திடீரென்று முழிப்பு வருகிறது, அப்போ நம்ம தஹஜ்ஜத் தொழுகையை தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒருவர் தொழ விரும்பினார் என்று சொன்னால் என்ன செய்யலாம், இரவு தொழுகையை தொழலாம். ஆனால் தொழுதற்கு பிறகு திரும்ப இன்னொரு வித்திரை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஆனா நம்ம தொழுகை இரவுனுடைய தொழுகையின் முடிவு எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒற்றைப்படையில் முடிந்ததாக இருக்கணும். 8+3 தொழுன்னா 11. இப்ப 3 மட்டும் நம்ம தொழுதுட்டோம், இடையில எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 8 ரக்காயத்துகளை மட்டும் என்ன செய்யலாம், நம்ம தொழுது கொள்ளலாம். அப்ப நம்ம தொழுது முடித்திருந்த போதும் நம்ம முடித்தது மொத்தம் எண்ணிக்கையை பார்க்கும் போது ஒற்றைப்படையில் இருக்கணும். அதனால இரண்டாவதாக என்ன செய்யக்கூடாது, வித்திரு தொழக்கூடாது. லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரு இரவுல 2 வித்திரு இல்லை என்ற நபிமொழிகளும் இருக்கிறது. எனவே ஒருவர் தொழுவதற்கு ஆசைப்படுவார் என்றால் அவருக்கு இறுதியாக வித்திர ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் முதல்லயே வித்திரை தொழுது விட்டால் பின்னால் அந்த இரவு தொழுகையினுடைய 2 2ஆக நீங்கள்